ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஜெகநாத், ராதே ராதே. இன்னைக்கு கடைசி நாள், 7வது நாள் அத்தியாயம், 7வது நாள் மகாத்மியம் பார்க்க போகிறோம். போன வாரத்துலேருந்து அத்தியாயம்னே வருது. இது 7வது நாள் மகாத்மியம், ஸ்ரீ க்ஷேத்திரத்தோடையது, புருஷோத்தம க்ஷேத்திரம் அப்படி என்றும் அழைக்கப்படலாம். ஸ்கந்த புராணத்தோடைய 7வது நாள், கடைசி நாள் மகாத்மியம். இது வரைக்கும் எப்படி இந்திரத்யும்னன் மகாராஜா புருஷோத்தம க்ஷேத்திரத்தை கண்டுபிடிச்சு அவர் பகவான் மாதவரான விஷ்ணு கிருஷ்ணரை கண்டுபிடிச்சு அவர் ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அவர் பிரயத்தனம் பண்ணுறார். நாரதர் மற்றும் மற்ற தேவர்கள் எல்லாருடைய உதவியோடு எப்படி அவர் செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 7வது நாள் அத்தியாயத்தில் இப்போ அவங்களுக்கு ஒரு போன வாரம் நம்ம பார்த்ததில் ஒரு கடலில் இந்த இது லாக் மாதிரி மிதந்து வந்தது. அது கேசவனுடைய கேசம் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. அதை நம்ம எந்த இடத்துல நரசிம்மர் ஹோமம் நடத்தினோமோ அந்த இடத்துலையே வச்சு அதை கதவை மூடி மியூசிக்கெல்லாம் போட்டுடுங்க, வெளியில் கேட்காத அளவுக்கு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பகவான் உத்தரவிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு கார்பெண்டர் அதாவது ஒரு சிற்பி அந்த இடத்த செதுக்க போகிறார். அந்த பகவானோட சிலையை அந்த மரத்தில் அதை மூடி வச்சிடணும், உள்ளே நடக்கிற சத்தம் வெளில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு அசிரேரி வாக்கில். இது போன வாரம் பார்த்தோம். போன 6வது நாள் மகாத்மியத்தில் பார்த்தோம். இப்போ 7வது நாள் மகாத்மியத்தில் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். அப்போ பகவான் அவரே த டிவைன் கார்பெண்டர், அதாவது சிற்பியாக அவரே சிலையை செதுக்கிறாரு. செதுக்கினதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டே 15 days மூடி இருக்கணும்னா இல்லையா, அதை முடிஞ்சதுக்கப்புறம் இவரும் ரொம்ப ஹாப்பியாக திறக்கிறாரு. இந்திரத்யும்னன் மகாராஜா பார்த்த உடனே ஒரே ஹாப்பி. உள்ளுக்குள்ளே ஜெய் ஜெகநாத், ஜெகநாதர், சுபத்ரா தேவி, பலபத்ரருடைய சிலை இருக்கு. ஒரே அதை பார்த்து மனசு அவ்வளவு நெகிழ்ந்து போய் ஒரே சந்தோஷத்தில் அவங்க ஆனந்த கண்ணீரோட இறைவனை பிரார்த்திக்கிறாங்க. அங்கே இருக்கிற தேவர்கள், நாரதர் மற்றும் அங்கே உள்ள அந்த இந்திரத்யும்னன் மகாராஜா எல்லாருமே பிரார்த்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அங்கே நடக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் பகவான் அந்த இடத்துல ஒரு அழகான கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே ஆமாம், இந்த சிலையை நம்மளுக்கு பகவான் கருவி அழகாக ஒரு இதை வச்சு நல்லபடியாக சிற்பமாக அழகாக செதுக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இது ஒரு ஆல்டரில் அழகாக வைக்கணும், கோவில் பண்ணணும் அப்படின்னு இந்திரத்யும்னன் மகாராஜா பிரயத்தனம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அந்த கோவில் கட்டலாம். ஆனால் நாரதருடைய அனுமதியோடு கேட்டு பிரம்மதேவர் இந்த சிலையை அதாவது விக்கிரகத்தை, சிலைன்னு சொல்லக்கூடாது, விக்கிரகத்தை நம்ம பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை பண்ணணும். அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுறது பிரம்மதேவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. சரி, பிரம்மதேவரை கூப்பிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாரதரே உங்கள் உதவி வேணும்னு நாரதரோட சேர்ந்து இவர் பிரம்மலோகத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. போகும்போது அங்கே போய் ரீச் ஆயிடுறாரு. பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறாரு, நல்ல பணி, நான் வரேன், நீங்கள் அதுக்குள்ளே அந்த வேலைகளெல்லாம் பாருங்கள். நீங்கள் வரத்துக்குள்ளே பிரம்மலோகத்தை நீங்கள் எட்டுறதுக்குள்ளேயே அங்கே பூலோகத்தில் நிறையா அரசர்கள்லாம் போயிட்டாங்க. ஒரு கல்பமே முடிஞ்சு போச்சு, ஒரு யுகம், ஒரு பெரிய இதுவே முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இங்கே நம்ம சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அங்கே இட்ஸ் ஒரு
எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு வருஷம் என்பது அங்கே ஒரு நாள், அந்த மாதிரி கணக்கு. ஸோ அதனால் வேகமாக அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, ஒரு மன்வந்திரமே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மன்வந்திரம் கல்பம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன்னா எனக்குமே வந்து அதனுடைய சாராம்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் எனக்கும் உண்டு. நான் தெளிவுபடுத்திட்டு வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு கல்பம், ஒரு மன்வந்திரம் முடிஞ்சு போச்சு. அதனால நிறைய ராஜாக்கள் வந்தே போயிட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு போய் அந்த வேலையை பாருங்கள். நான் கரெக்டாக டைமுக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்து பிரம்மா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வணங்கி வேண்டிட்டு நாரதரோட சேர்ந்து போயிடுறாரு. அதுக்கு வந்து பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேவர்கள், மற்ற தேவர்கள்லாம் போய் ஹெல்ப் பண்ணுங்க, அலாங் வித் பத்மநிதி எல்லாருமா போய் இந்திரத்யும்ன மகாராஜாவுக்கு இந்த உத்தமமான காரியத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முடிஞ்சு போன அந்த மன்வந்திரம் வந்து ஒரு யுகம் ஆஃப் மன்வந்திரம், அது செகண்ட் மன்வந்திரம். அது பேர் வந்து ஸ்வரோஷிச்சர் மன்வந்திரம். அது முடிஞ்சு போயிடுது. அது வந்து ஒரு இட்ஸ் அ நோட் ஐ வாண்டட் டு மென்ஷன். ஸோ இதுதான் இது ஒரு இது வந்து 7வது பகுதியில் இது ஒரு முக்கியமான விஷயம் கதை. அது இல்லாமல் இந்திரத்யும்னன் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய மன்னர்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. அதில் ஒன் ஆஃப் த மன்னர்கள், அதை தான் வந்து அவங்க தேவலோகம் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இங்கே ஒரு மன்னந்திரமே முடிஞ்சு போச்சு. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மன்னர்கள், நிறைய கிங் வந்துட்டு போனதுனால அந்த இடத்துல வந்து வேற ஒரு கிங்கும் வந்து இதே மாதிரி மாதவனான கிருஷ்ணரை தேடி இவரை மாதிரியே வந்து இன்ஸ்டால் பண்ண பார்த்து ஒரு சிலையை வந்து நரசிம்மரோடைய ஒரு சிலை அதை வந்து அவர் அந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. அது வந்து அதை நகர்த்தி வச்சுட்டு இந்திரத்யும்ன மகாராஜா இந்த இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னது வந்து அது தெரிஞ்சு போனது. அவருக்கு கோவம் வந்து அவர் வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இந்திரத்யும்ன மகாராஜாவோட உண்மையான எண்ணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருமே வந்து சரி ஓகே, நீங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு நல்ல காஸ்க்காக தான் பண்ணுறீங்க, நானுமே அதே காஸ்க்காக தான் வந்து பண்ணேன், நான் வந்து ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி அப்புறம் சமாதானமாகி அதுக்கப்புறம் ஒருத்தர் கை கூடி அந்த கோவிலை நிர்வகிக்கிறதுக்கு அந்த ஷ்ரைனை வந்து உருவாக்கும் பணியில் அவங்களும் ஈடுபட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை இந்த 7வது நாள் மகாத்மியத்தில். ஸோ வந்து அப்போ வந்து இது வந்து செதுக்கிறது வந்து யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா தான் அந்த கோவிலை வந்து செதுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா கரெக்டாக எல்லாம் வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மதேவர் வராரு. பிரம்மதேவர் வந்ததுக்கப்புறம் பிரம்மதேவரை கிட்ட சொல்லி அவர் சத்தியலோகத்துலேருந்து வந்து நாராயணர், கிருஷ்ணர் மற்றும் ஜெகநாதர் ஆன நம்மளுடைய பூரி ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி எல்லாரையும் அழகாக வந்து அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டு அவர் வந்து ஒரு ஸ்லோகன் சொல்கிறார், மந்திரம். அது வந்து உக்கிரகமான நரசிம்ம மந்திரம். நரசிம்மரே முன்னாடி வந்துடுறாரு. அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக வந்து நரசிம்மரே முன்னாடி வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து அதே மந்திரத்தை வந்து அந்த மந்திரத்தோட இனிஷியேஷன் வந்து இவருக்கும் போதிக்கிறாரு இந்திரத்யும்ன மகாராஜா. அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நரசிம்மருடைய மந்திரம் விக்கிரகம் அந்த இதோட வந்து அவர் பிரம்மலோகத்துக்கு மறைஞ்சு போய்
ஜெகநாதரை பிராதன பிரதிஷ்டை பண்ணி ஜெகநாதர் பலபத்ர தேவி சுபத்ரா பலபத்ர தேவர் சுபத்ரா தேவி அப்படின்னு அவங்களை பிராண பிரதிஷ்டை பண்ணி அவங்களாவே உருவகப்படுத்தி வச்சு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவர் மறைந்து போய்விடுறாரு. அதுக்கப்புறம் பகவானை பார்க்கவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பகவானும் ஆசீர்வதிக்கிறாரு. இவங்க எல்லாரையுமே ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்க இந்திரத்யும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த அதாவது உடன் பாடியாவே அவர் இருக்கார் இல்லையா, அதே இதோடைய அவர் பிளஸ் பண்றாரு. அந்த இடத்துலயே பிளஸ் பண்ணி நான் இந்த இடத்த விட்டு நான் என்றைக்குமே நகர மாட்டேன், நான் இந்த வீட்டிலே தான் இருப்பேன், என்னதான் அலை அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் இடி இடிஞ்சாலும் நான் இந்த இடத்த விட்டு அசர மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பகவான் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இந்த க்ஷேத்திரத்தில் கொண்டாடணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் என்னை இந்த க்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொண்டாடப்படணும் அப்படின்னு அவர் ஒரு 5 முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸை சொல்கிறாரு. ஒன்று பௌர்ணமி ஜேஷ்டாவில், அதாவது ஃபுல் மூன் ஆஃப் ஜேஷ்டா, அதில் என்னோட பர்த்டே, நான் இன்கார்னேட்டான இது டைம் அது இந்த க்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதை செலிப்ரேட் பண்ணணும். அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் அதாவது கிருத்தயுகத்தில் நான் இப்படி இந்த பேனியன் ட்ரீ வழியாக நான் வந்தேன் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக குண்டிஜா மந்திர் அங்கே என்னை கொண்டு போய் அங்கே ஸ்நான யாத்திரா பண்ணணும். அப்புறம் எனக்கு ரத்த யாத்திரா பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த இந்திரத்யும்னா லேக்குக்கு நான் போய் இறங்கி மூழ்கி வரணும். இந்த மாதிரி ஒரு 4-5 சொல்கிறாரு. அதே மாதிரி பல்குண பூர்ணிமா போது எனக்கு ஸ்விங் ஃபெஸ்டிவல், ஊஞ்சல் ஜூலா ஃபெஸ்டிவல் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சைத்ர சுக்ல பக்ஷ திரையோதசி ஃபெஸ்டிவல் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு நிறையா பூக்கடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி புஷ்பாஞ்சலி மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஃபெஸ்டிவல் ஆஃப் கர்ம பிராபூரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு பேர் சைத்ர சுக்ல பக்ஷ திரையோதசிக்கு. அடுத்தது எனக்கு வைசாக சுக்ல பக்ஷ திருத்தியில், அதாவது அக்ஷய திருத்தியில் அன்றைக்கும் எனக்கு நல்ல ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்னை அன்றைக்கும் செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும். இதெல்லாம் தான் இந்த க்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகிமையான விஷயங்கள். இதெல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கட்டளையிடுறாரு. இதெல்லாம் கேட்டு இதன்படியே நடக்குது, இன்னைக்கும் வரைக்கும் நடந்துக்கிட்டு வருது. ஸோ இதுதான் 7வது நாள் மகாத்மியம். இத்துடன் ஸ்ரீக்ஷேத்திரமான புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் நல்முறையில் என்னை பேச வச்சு என்னை சொல்ல வச்சு தமிழில் நான் இதை சொல்லணும்னு எனக்கு பகவான் கொடுத்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பகவானுக்கு நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஜெகநாதே நமः. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத். ராதே ராதே. ಶೈಲ ಪ್ರಬಳ ಮಾತಾವರಣ ಪ್ರಬಳ ಮಾತಾವರಣ ಮಾರತ ನಳಿನಿ ಬನಕು ಕರದಳನ आहे ನೀಳ